பொள்ளாச்சி வழக்கின் தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கிய நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் கூச்சமில்லாமல் மார்த்தட்டிக் கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஊட்டி போட்டோ ஷோக்கு இடையே முதலமைச்சர் பேட்டி கொடுத்திருப்பதாக விமர்சித்துள்ளார். பொள்ளாச்சி சம்பவத்தில் அதிமுக அரசு கைது நடவடிக்கை மேற்கொண்டு சிபிஐ விசாரணை நடத்தி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய நிலையில் திமுக அரசுக்கு இதில் என்ன பங்கு இருக்கிறது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தன்னால் மத்திய அரசிடமிருந்து நிதி பெற்று தர முடியுமா என கேள்வி எழுப்பிய ஆளும் கட்சியினர் தற்போது மத்திய அரசு நிதி விடுவித்த பிறகு ஒப்புக்கொள்ள மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் மாநிலத்திற்கு நன்மை நிகழ்வதை ஏற்றுக்கொள்ள முடியாத முதலமைச்சர் ஸ்டாலினை 2026 மக்கள் நிச்சயம் ஏற்கப் போவதில்லை எனவும் விமர்சித்துள்ளார். வக்பு மசோதா வழக்கில் நீதிமன்றத்தின் இடைக்கால நடவடிக்கைக்கு தாவேக முக்கிய பங்காற்றியுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், இஸ்லாமியர்களின் மதயுரிமை சட்டங்கள் கேள்விக்குறியாக்கப்படுவதாக எடுத்துரைக்கப்பட்டு தாவேக சார்பில் நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டதாகவும், இஸ்லாமியர்கள் உரிமை குறித்து பேசும் திமுக இச்சம்பவத்தில் எப்போது நடவடிக்கை எடுக்கும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக வழக்கில் வக்பு திருத்த சட்டம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு மக்களுக்கு முன் உதாரணமாக முதன்மை நடவடிக்கை எடுக்க வேண்டாமா எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் சிறுபான்மையினர் உரிமைகளை காக்கும் ஜனநாயக பொறுப்பில் தமிழக வெற்றிக் கழகம் எப்பொழுதும் முதன்மை சக்தியாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே திட்ட விவரங்களை மத்திய அரசு ஒழித்து கட்டிவிட்டார்கள் என சு வெங்கடேசன் எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாஜக ஆட்சிக்கு வந்த பின்பு ரயில்வே பட்ஜெட்டை ஒழித்து கட்டினார்கள். ரயில்வே திட்ட விவரங்கள் அடங்கிய பிங்க் புத்தகத்தை சென்ற ஆண்டு பொது பட்ஜெட் முடியும் வரை வெளியிடப்படவில்லை. இதனை நாடாளுமன்றத்தில் தான் உட்பட பல உறுப்பினர்களும் சுட்டிக்காட்டி விமர்சித்தோம். இந்த நிலையில் தமிழகத்திற்கான பட்ஜெட் நிதி ஒதுக்கீட்டில் இருந்த 4 திட்டங்களை மீண்டும் சர்வே பட்டியலுக்கு மாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினார். ரயில்வே துறையில் திட்டங்களுக்கான உண்மையான ஒதுக்கீட்டு விவரங்களை வெளியிடாமல் மக்களையும் நாட்டையும் அறியாமைக்குள் தள்ளும் மத்திய அரசுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். உதகை அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர், உதகை பிங்கர் போஸ்ட் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு துவக்கப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனைத்து வசதிகளும் உள்ளதாகவும், தினசரி 1300 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறினார். அதேபோன்று சிறப்பான முதலுதவி சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த முதலமைச்சர், பணத்தை செலவு செய்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது உதகை மருத்துவக் கல்லூரி மக்களின் பயன்பாட்டிற்கு பெரிதும் உதவுவதாக தெரிவித்தார். அரசின் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படுவதை முதலமைச்சர் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் KN நேரு, மக்கள் மத்தியில் திமுக அரசின் திட்டங்கள் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது. அரசின் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படுவதை முதலமைச்சர் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார் என்று தெரிவித்தார். திமுக அரசின் திட்டங்கள் பெண்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. அதனால் மக்கள் திமுக பக்கம்தான் இருப்பார்கள். தங்கள் கூட்டணி எப்போதும் சிறப்பான கூட்டணி. இதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று கூறினார். தேர்தல் பொருட்டு கழகத்தலைவரோடு சந்திக்க சொல்லி வந்தோம். எல்லாம் முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் சொல்லி கேட்டு வந்திருக்கிறோம். எனவே அனைவரும் சிறப்பாக எந்தெந்த பகுதியில் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும், எப்படி இருக்கிறது, மக்கள் எந்தவாறு இருக்கிறார்கள் என்பதெல்லாம் கேட்டுக்கொண்டோம். அதை தலைவரிடம் கொடுத்து அரசு சார்பாக செய்யக்கூடிய பணிகளை செய்யவும், இங்கே இயக்கத்துக்குள் இருக்கிற பிரச்சனை எங்களோடு பேசி தீர்க்கவும். இந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு எந்த பிரச்சனையும் இல்லை. அனைவருமே ஒற்றுமையாக இருந்து செயல்படுவோம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார். அதேதான் எம்ஜிஆரோடு தன்னை ஒப்பிடும் விஜய் செல்வாக்கு குறித்து தேர்தல் முடிந்த பிறகு தெரியும் என்று தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் கட்சி நிர்வாகிகள் இல்ல விழாக்களில் கலந்து கொள்ள வருகை புரிந்த தேமுதிக கட்சியின் இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகரன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தெரிவித்த அவர், 2026 ஆண்டு நடைபெறவுள்ள
நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் அதிக எம்எல்ஏக்கள் சட்டசபைக்கு சென்று பேசுவார்கள். கடந்த காலங்களில் கேப்டன் இருக்கும்போது எவ்வாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபைகளுக்கு சென்றார்களோ அதேபோன்று தேமுதிக சார்பில் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் தேர்தலிலும் அதிக அளவில் தேமுதிக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வார்கள் என்று தெரிவித்தார். மேலும் கூட்டணி தொடர்பாக பொதுச் செயலாளர் உரிய நேரத்தில் அது குறித்து அறிவிப்பார் என்று தெரிவித்த அவர், தேர்தல் தொடர்பாக அனைத்து வேலைகளையும் தேமுதிக செய்து வருகிறது. மிகப்பெரிய மாநாடு விரைவில் நடக்க உள்ளதாக கூறினார். மேலும் விஜய் தங்களுக்கு எதிரி கிடையாது என்று கூறிய விஜய் பிரபாகரன், விஜயிடம் கூட்டணி குறித்து எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் இதுவரை நடத்தப்படவில்லை என்று தெரிவித்தார். கண்டிப்பாக தேமுதிகவோட நிலைப்பாடு உயரும். கண்டிப்பாக எங்கள் கட்சி சார்பாக பல்வேறு பேர் கோட்டைக்குள்ளே போய் மக்கள் பிரச்சனைக்காக பேசுவாங்க சட்டசபையில். 2011 எப்படி கேப்டனோட பல்வேறு எம்எல்ஏ போனாங்களோ அதே மாதிரி 2026 எங்கள் அந்நியார் தலைமையில் பல்வேறு நிர்வாகிகள் கோட்டைக்குள்ளே போவாங்க. பாராளுமன்ற தேர்தலில் 7 விடுமுறை இருந்தீங்க. சட்டமன்ற தேர்தலில் அதுக்குண்டான கூட்டணிகள் இந்த மாதிரி கூட்டணி விவகாரம் எல்லாம் எங்கள் தலைமையும் பொதுச் செயலும் உரிய நேரத்தில் அறிவிப்பாங்க. உங்களோட வரவேற்பு நான் எப்பயுமே சொல்றது தான், விஜயகாந்த் மகன் என்பதே மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, அது மிகப்பெரிய பதவி. அது மக்கள் எனக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் எனக்கு ஆரவாரமாக அவங்களோட வரவேற்பு எனக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கி தேமுதிக இளைஞரணி செயலில் வரும்போது இன்னமும் அது கூடுதல் பலத்தையும் மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி தான் செஞ்சுட்டு வருது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு வெளியிடப்படும் தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சுமார் 8,75,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மாதம் 15ஆம் தேதி முடிவடைந்தது. இதையடுத்து விடைத்தாள் திருத்தும் பணி கடந்த மாதம் 30ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் தேர்வு முடிவை வெளியிடுவது குறித்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடன் அரசு தேர்வுத்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்திய நிலையில் தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதியம் +1 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று தெரிகிறது. ஏற்கனவே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு வருகின்ற 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் கல்லூரிகளில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் கல்லூரி கனவு 2025 திட்டத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய துணை முதலமைச்சர் உதயநிதி, பள்ளிக் கல்வியை முடித்தவர்களுக்கு அழகான எதிர்காலத்தை கொடுப்பதுதான் கல்லூரி கனவு திட்டம் என்றும், கல்வி மட்டுமே வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்பதை உணர்ந்து அனைவரும் நன்கு பயில வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் கல்லூரி கனவு திட்டம் மூலம் ஆண்டுக்கு 1 லட்சம் மாணவர்களை கல்லூரிகளில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் கல்லூரிகளில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகம் என்று பெருமிதம் தெரிவித்ததோடு, புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களால் மாணவ மாணவிகள் பெருமளவில் பயன்பெறுவதாக கூறினார். பல்வேறு சூழல்களால உயர்கல்வி சேர தயங்குற மாணவர்கள் இருக்கின்றாங்க. அவங்களை கண்டுபிடிச்சு உரிய வழிகாட்டுதல்களை கொடுத்து கல்லூரியில சேர்த்து விடுறதுதான் இந்த கல்லூரி கனவு திட்டத்துடைய ஒரே நோக்கம். பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு இந்தியாவில் இனி எங்கும் தவறுகள் நடக்காததற்கு எச்சரிக்கை என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விசிக தலைவர் திருமாவளவன், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு தமிழ்நாட்டிற்கு களங்கத்தை ஏற்படுத்திய செயல். இதுபோன்ற கூட்டு பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் இனி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மூலையிலும் நடக்கக்கூடாது என்ற அளவிற்கு இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது என்று கூறினார். மேலும் இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி மற்றும் அரசு வழக்கறிஞர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கில் திமுக, அதிமுக, விசிக என உரிமை கோருவதில் நியாயமில்லை என்று கருத்து கூறிய திருமாவளவன், ஆதாரங்கள் தண்டனைக்கு மிக முக்கிய வலுவான தடயங்களாக உள்ளது. இதற்கு யாரும் உரிமை கோருவது அர்த்தமில்லை என்று தெரிவித்தார். பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு இந்தியாவில் இனி எங்கும் தவறுகள் நடக்காததற்கு எச்சரிக்கை என்றும் தெரிவித்தார். இதுபோன்ற கூட்டு பாலியல் வல்லுறவு குற்றங்கள் இனி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மூலையிலும் நடக்கக்கூடாது என்ற அளவுக்கு இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கடன் தொல்லை காரணமாக பெண் ரயில்வே ஊழியர் குடும்பத்துடன் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மேல கல்கண்டார் கோட்டை மூகாம்பிகை நகரை சேர்ந்த அலெக்ஸ் மனைவி மற்றும் 2 மகள்களுடன் வசித்து வந்துள்ளார். அலெக்ஸ் துணிக்கடை நடத்தி வந்த நிலையில் அவரது மனைவி விக்டோரியா ரயில்வே துறையில் பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் இன்று காலை வெகு நேரமாகியும் இவர்களது வீடு திறக்கப்படாத நிலையில் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அங்கு விரைந்த போலீசார் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது தம்பதி தங்களது 2 பெண் குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. தொடர்ந்து 4 பேரின் உடல்களை மீட்ட போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டதில் கடன் தொல்லை என டைரியில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு 2 குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து தாய் தந்தை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. கள்ளக்குறிச்சி அருகே தந்தை திட்டியதால் +2 பொதுத் தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்த மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே உள்ள பெருவங்கூர் கிராமத்தை சேர்ந்த இளவரசன் என்பவரது மகன் கவியரசன். இவர் +2 தேர்வில் தேர்ச்சி பெற்று 300 மதிப்பெண் எடுத்திருந்த நிலையில் கடந்த வாரம் நடைபெற்ற நீட் தேர்வு எழுதியுள்ளார். இந்நிலையில் தந்தை இளவரசன் கவியரசனை குறைந்த மதிப்பெண் எடுத்ததாக திட்டி வந்துள்ளார். இதனால் மன உளைச்சலில் இருந்து வந்த மாணவர் கவியரசன் வீட்டில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் தீவிர விசாரணை நடத்திய நிலையில் பள்ளி மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.